எனக்கு இங்கே ஒரு இடத்துல நான் இங்கே ஊபச்சா ஊபானை பற்றி ஸ்வேபானை பற்றி கொடுப்பேன். இது இப்போ தொங்குற ரெயின் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா அது இப்படியானதானதாகும். இங்கே பார்த்தீங்கன்னா எங்களோட ரெயின் வருது. இங்கே எங்களுடைய ஊபச்சாலா பான் வருது. இங்கே பாருங்க. இதில் இப்போது நாங்கள் இருப்போம் என்றும். இப்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போது ஸ்வேபானுக்குள்ளே இருக்கிறோம். ஸ்வேபான் ஒரு கொஞ்சம் ஆடிக்கொண்டு தான் இருக்கோம். இதை நாங்கள் காற்று பறந்து இருக்கிற மாதிரி கிடக்கும். இதே போல் நாங்கள் இந்த ஸ்வேபான் நிலை என்ன காண முடியும் என்றால் போட்டும் காணலாம். இது நிறைய மனிதர்களும் இங்கே எங்களுடைய ஹவுப்பானுக்கு போதாங்க போகிறார்கள். இதான் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இன்னும் வெளியில் இன்னும் அழகாக பார்க்க முடிகிறது. இன்னும் அழகான கண்காட்சியோடு எங்களுக்கு கீழே பூபா என்ற ஒரு கடலும் ஓடுகிறது. பார்த்தீங்கன்னா இப்போது நாங்கள் பூபச்சா ஹவுப்பான் ஃபென்ட்ரு ஸ்டேஷனில் நிற்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த தருந்து இந்த ஸ்வேபான் எல்லாம் இப்படி தான் ஓடுகின்றன. பார்த்தீங்கன்னா இந்த சத்தத்தோடு இது புதுசானதாகும். இது 2 வருஷங்களுக்கு முதல் தான் உள்ளுக்கானது. இதில் ஒரு பக்கத்தில் மட்டும்தான் முன்னுக்கு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ போட்டும் இருக்குது. 3 நிமிஷத்தை தான் அடுத்தது வரும். இங்கே 4 நிமிஷத்தை மற்ற பக்கத்தில் வரும். இதில் மட்டும் இந்த தொங்குற ரெயினிலே மட்டும்தான் இங்கே பூபச்சா நகரத்தில் நல்ல ஸ்பெஷலாக இருக்கிறது. இந்த வேறொரு நகரங்களில் அது இவ்வளோ ஸ்பெஷலாகவும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா அது கடலுக்கு மேலே ஓடுகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆறு ஓடுகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கீழே இங்கே ஒரு ஆறு ஓடுகின்றது. அது பார்க்கவே நல்லா எனக்கு பயம் இருக்கும். சில பேர் அதில் மேலே ஓடும். சில ரெயின் இந்த இது விழுந்தாலே அப்போ பயம் இருக்குது. இதோடு நல்ல அழகாகவும் இந்த ஸ்டேஷன் நல்ல பழசாகவும் இருந்தால் நல்ல அழகாகவும் இந்த ஸ்டேஷனும் இருக்கிறது. இதான் நன்றி. வணக்கம்.